புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே 2 தனியார் பள்ளி வாகனங்கள் மோதியதில் 5 மாணவர்கள் காயமடைந்தனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். இந்த விபத்திற்கான காரணம் என்னவாக சொல்லப்படுகிறது? மாணவர்களுடைய தற்போதைய நிலை என்ன? விவரங்களை பதிவு செய்யுங்க. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் 2 பள்ளி வேன்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்திற்குள்ளாகி இருக்கிறது. இந்த விபத்தில் கிட்டத்தட்ட 5 மாணவர்கள் வரைக்கும் காயமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விபத்திற்குள்ளான இந்த வாகனத்தின் முகப்பு கண்ணாடி உடைந்திருக்கக்கூடிய காட்சிகளையும், தொடர்ந்து வாகனத்தில் பல இடங்களில் சேதமடைந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம். தொடர்ந்து அங்கு காவல்துறையினர் விரைந்து விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். ஓட்டுநர் அங்கு இது தொடர்பாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். 2 பள்ளி வேன்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்திற்குள்ளானதில் 5 மாணவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், தொடர்ந்து மாணவர்களுடைய நிலை என்ன? விபத்திற்கான காரணத்தையும் பதிவு செய்யுங்க. வணக்கம் மேடம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே நாகுடி செல்லுகின்ற பாதையில் உள்ள கூத்தங்குடி என்ற பகுதியில் இன்று அறந்தாங்கியைச் சேர்ந்த 2 தனியார் பள்ளி வாகனங்கள், ஒன்று அன்னை மீனாட்சி நாச்சியார் என்ற பள்ளி வாகனமும், மற்றொன்று லாரல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியைச் சேர்ந்த வாகனமும் நேருக்கு நேராக செல்கின்ற பொழுது, காலை மிகவும் பரபரப்பாக நிறைந்த நேரத்தில் செல்கின்ற போது அன்னை மீனாட்சி நாச்சியார் வேன் மீது லாரல் பள்ளி வாகனம் மோதியது. இது பள்ளியினுடைய பின்புற கண்ணாடி மற்றும் முன்புற கண்ணாடிகள் உடைந்த நிலையில் வாகனத்தில் அமர்ந்திருந்த மீனாட்சி நாச்சியார் பள்ளியைச் சேர்ந்த கனிஷ்கன் வயது 6, மௌனித்ராஜ் வயசு 8, ஹரிஷ் வயது 8, ஹன்சிகா வயசு 8, நரேஷ் வயது 9 ஆகிய மாணவர்கள் உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் அறந்தாங்கி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு சிகிச்சைகள் பெற்று வருகின்றனர். மேலும் இச்சம்பவத்தில் வாகன ஓட்டுநரிடம் காவல்துறையினர் விசாரணை செய்து கொண்டிருக்கின்றார். மேலும் அவர் வாகனம் ஓட்டும் பொழுது மது போதையில் இருந்திருக்கலாமா என்ற வகையிலே காவல்துறையினர் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.